ஒரு முனிவர் வந்து சாலிஹோத்ரர் அப்படிங்கிற முனிவர் வந்து இந்த குளக்கரையில தான் தபஸ் பண்றார். அவர் 1 வருடம் அந்த தை மாதம் வந்து அவருடைய தபஸ் முடிச்சு, அவர் வந்து சாப்பிட்றதுக்காக அன்னதானம் எல்லாம் பண்ணிட்டு, கடைசியில அவர் சாப்பிடணும் அப்படிங்கும் பொழுது, ஒரு பிராமணன் வந்து அத வாங்கி சாப்பிட்றார். ஸோ இவர் சாப்பிடலையா, திரும்பவும் தபஸ ஆரம்பிக்கிறார். இப்படி சில வருடங்கள் போகும்பொழுது, அவர் ஒரு முறை அவர் சாப்பாட வந்து அன்னதானம் பண்ணி, அத பெருமாளே தான் ஒவ்வொரு வருடமும் பெருமாளே தான் வந்து வாங்குறார். ஸோ அன்றைய நாளும் அந்த பெருமாள் வந்து அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு, அந்த இப்ப நம்ம பார்க்குறோம் இல்லையா? மூலவர் சன்னதி. ஆதிசேஷன் மேல அப்படியே அவர் வந்து ஒரு 15 அடி நீளம் பெருமாளினுடைய அந்த திருவுருவம். அப்படியே அவர் சயனிச்சுக்கிறார். அவர் சாப்பிட்ட உடனே கேட்கிறார், நான் போய் படுத்துக்கட்டும்?" அப்படின்னு கேட்கிறாரு. "எனக்கு இடம் கொடு படுத்துக்க" அப்படின்னு. இவ்வுள்னு அந்த சாலிஹோத்திரர் சொல்ல, பெருமாள் அங்க அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்புறம் அவர் சாலிஹோத்திரர்ட்ட கேட்கிறார், "உனக்கு என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு. "இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க இதே போல சேவை சாதித்து, அவங்க கேட்ட வரத்த குடுங்க" அப்படின்னு சொல்றார். ஸோ இந்த ஆலயத்துல நமக்கு முக்கியமா பார்த்தீங்கன்னா, 3 அமாவாசை தொடர்ச்சியாக அங்க போய் அந்த குளத்தில இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணலாம். இப்பல்லாம் நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ குளத்தில வந்து உப்பும், வெல்லமும் கரைக்கிறது அங்க வந்து ரொம்ப விசேஷம். உடம்புல இருக்கக்கூடிய மருக்கள், கட்டிகள் இது எல்லாமே வந்து கரையும்னு. 3 அமாவாசை தொடர்ந்து அந்த பெருமாள போய் சேவிச்சோம் அப்படின்னா, அவளுக்கு எல்லா விதமான வியாதிகளும் தீரும். அதனால அவர் வந்து வீரராகவ பெருமாள். இந்த பப்ளி துப்பட்டி போடுறதுங்கிறது அங்க கோவில்லயே தான் நம்ம ரூ. 300 கட்டி போடணும். இது வெளியில எங்கேயுமே வந்து விக்க மாட்டாங்க. ஸோ பெருமாளுக்கு வந்து அது ஒரு சிறப்பான ஒரு ஷால். அத வந்து அங்க வந்து போடுவாங்க. அண்ட் பவித்ர உற்சவம் இங்க ரொம்ப விசேஷம் இந்த கோவில்ல. அண்ட் எல்லா பிரம்மோற்சவங்களும் அங்க ரொம்ப விசேஷமாகவே நடக்கும். ஸோ திருமிழிசை ஆழ்வாரும் இந்த பெருமாளை வந்து பாடியிருக்காங்க. ஸோ திருமிழிசை போயிட்டு அங்க ஆழ்வார சேவிச்சுட்டு, அடுத்த திருவள்ளூரும் நம்ம போய் சேவிச்சோம்னா, அதுவும் ஏகாதேசியில நமக்கு எல்லா விதமான பாவங்களும் தீர்ந்து, நமக்கு கண்டிப்பாக நம்ம இறந்த பிறகு வைகுண்ட பிராப்தம் என்பது உண்டு.